ஸ்டார்ஸ் விழாவில் நடுநிலை நாயகனாக விட்டிருக்கும் என் நகமாலும் வேந்தரையா அவர்களே, கிழக்கு சீமையில் தந்து என்னை சிகரத்தின் மேல் ஏற்றிவிட்ட இயக்குனர் இமயம் பாரதிராஜ் சார் அவர்களே, யதார்த்தமாக பேசி அனைவரையும் மனதையும் உள்ளங்கவர் கல்வனாக விளங்கிக் கொண்டிருக்கும் சங்கர் அவர்களே, ஆசிரிய பெருந்தகையர்களே, என் மனதிற்கு இனிய பேராசிரியர் அப்துல் காதர் அவர்களே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் மாணவ செல்வங்களே, அவர்களை ஈண்டெடுத்த பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை நிகழ்வு தெரிவித்துக் கொள்கின்றேன். விஜயநகர மன்னர்களில் 16ஆம் நூற்றாண்டில் குச்சி பொம்மு நாயக்கரால் உருவாக்கப்பட்டது வேலூர் கோட்டை. அதே வேலூர் கோட்டையில் குக்கிராமத்திலே பிறந்து இந்த மாபெரும் கல்வி ஸ்தாபனத்தை உருவாக்கி கல்விக்கே ஒரு எஃகு கோட்டையாக கட்டி கொண்டிருக்கும் வேந்தரை அவர்களை பற்றி நினைக்கும் போது நெஞ்சம் நெகிழ்கிறது, சிந்தை மகிழ்கிறது. எப்படிப்பட்ட ஒரு உழைப்பு, எப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம்! அண்ணாவால் அரவணைக்கப்பட்டு ஆசிரியப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு உயர் சிற்பி. அவருக்கு அரசியல் ஆராதித்தது, அரவணைத்தது, அரசு பணி வரவேற்றது, ரத்தன கமல் பிரித்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதனையெல்லாம் புறந்தள்ளி மாணவர்களுக்கு கல்வி செல்வம் வழங்கும் என்ற ஒரே ஒரு நோக்கோடு அவர் இந்த இப்படிப்பட்ட ஒரு கல்வி ஸ்தாபனத்தை உருவாக்கி இருக்கிறார் என்றால் அது மிக 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 உயரியது. அந்த மணந்த பணப்பான்மைக்கு ஈடு இல்லை, எவரும் இல்லை. அவருக்கு வரவேற்பு கமலம் அளிக்க அகிலமே தயாராக இருக்கிறது. அந்த பக்கம் ஆந்திராவிலே, இந்த பக்கம் பெங்களூரில், கர்நாடகாவிலே, அந்த பக்கம் போபாலிலே இன்னும் விரிந்து இருக்கக்கூடிய சாம்ராஜ்யம் எல்லாம் அவர் கல்வி சாதனை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். எனக்கு ஒரு சமயம் ஓமன் நாட்டிலிருந்து எனக்கு சிறப்பு தூதர அங்கீகாரம் கொடுத்து இங்கு கல்வி ஸ்தாபனங்களை உருவாக்குவதற்கு எனக்கு ஆணை பிறப்பித்த போது நான் வேந்தரையாவை சந்தித்து இந்த மாதிரி ஒரு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஓமன் நாட்டில் வந்து நீங்கள் வந்து கல்வி ஸ்தாபனத்தை உருவாக்கணும் போது முதல் இங்கே இருக்கிறதெல்லாம் விரிவுபடுத்தலாம் தானே, அதுக்கப்புறம் அங்கே வரலாம். ஸோ தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்ப்பது மட்டும் இல்லை, இந்திய மண்ணுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒப்புயரற்ற ஒரு பெரிய கல்வி தந்தை. அப்படிப்பட்டவர். அவர் ஆழ் மனதிலே இந்த ஸ்டார் எப்படி உருவாகிறது? வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் அவருடைய கல்வி வாழ்வாதாரம் ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பயனுறக்கூடிய இந்த திட்டம் தான் இந்த ஸ்டார் திட்டம். இது அவருடைய ஆழ் மனதிலே வலியை உண்டாக்கியது. அந்த உத்வேகம் தான், அந்த உள்ளுணர்ச்சி தான் இப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை உருவாக்கி தந்திருக்கிறது. இங்கே பேசிய மாணவர்கள் எல்லாம் என்னை மெய்சிலிருக்க வைத்தார்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் சான்றோர் கேட்ட தாய் என்ற பெருமையை பெறக்கூடிய அளவுக்கு ஈன்ற பொழுது பெரிதுக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். எப்படிப்பட்ட மாணவர்கள் வந்து பேசினார்கள் பார்த்தா, மேடையை கையகப்படுத்தினார்கள், உங்கள் உள்ளங்களை கையகப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட மாணவ செல்வங்களை வார்த்தெடுத்த பெருமை இந்த விஐடி நிறுவனத்துக்கு என்றும் என்றும் உண்டு. அதோடு மட்டுமல்ல, அவர் காணாத வெற்றி அல்ல. அப்படிப்பட்டவருக்கு அமெரிக்க அரசாங்கமே அவரை ஆராதித்து அவருக்கு டாக்டர் பட்டத்தை வழங்கி இருக்கிறது. உங்கள் சார்பாக எங்களுடைய இயக்குனர் பாரதிராஜ் அவர்கள் என் சார்பாக அவருக்கு பொன்னாடை அளித்து அந்த டாக்டர் பட்டத்திற்கு வாங்கியதற்காக, பெருமைப்படுத்துவதற்காக, அவரை பாராட்டுவதற்காக இப்பொழுது அந்த நிகழ்வை நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு நிமிடம்.
செய்தேன் என்றால், அவரும் குக்கிராமத்தில் பிறந்து ஒரு சாதாரண சாமானியனாக வலம் வந்து தமிழ் திரையுலகுக்கு மிக மிக மிகப்பெரிய உயரிய பெருமை பெற்று தந்தவர். நகரத்தில் இருக்கக்கூடிய சினிமாவை மாற்றி நம்மளை கிராமத்துக்கு அழைத்து சென்ற கோமான். அதனால்தான் அவர் இயக்குனருக்கே இமயம், இயக்குனர்களின் இமயம் பாரதி ராஜா என்றால் அது சாலப்பொன்றும். அப்படியேப்பட்டவர் வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டு உங்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்வது உண்மையிலேயே சால சிறந்த ஒன்றாகும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்றார் வள்ளுவர். நீங்கள் கற்றீர்கள், கற்றுணர்ந்தீர்கள். அதை அவர் சொன்னார், ஒரு தம்பி பேசும்போது சொன்னாரு, எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஈரமனமும் ஈகைகளும் உருவாக்குறதுக்கு காரணமே நீங்க தான் சொன்னார். அதாவது அவருக்கு இருக்கக்கூடிய எண்ணம், அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த ஸ்டார் நிறுவனத்தை உருவாக்கி அத்தனை பேருக்கு கல்வி, அதாவது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், அதாவது ஒரு மாணவருடைய வசதியே இல்லை, அவருடைய தாயார் ஒரு கொத்தனாராக இருக்கிறார்கள், தச்சராக இருக்கிறார்கள், பெயிண்டராக இருக்கிறார்கள், விவசாயிகளாக இருக்கிறார்கள். அவருடைய ஆண்டு வருமானம் 2000, 3000, 1500 இப்படி இருக்கும்போது அந்த அவருடைய கனவை நனக்காது அந்த தம்பிகள் 2 லட்சம் 3 லட்சம் மாதத்திற்கு 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்கிறார்கள் என்றால் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு மகிழ்வு நெகிழ்வும் தரக்கூடியதாக இருக்கும். அவருடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கிறது. அந்த உயர்வுக்கு காரணமான அடிப்படை கல்வி தந்த அவருடைய எண்ணத்தை பிரதிபலிப்பதற்காக நாங்களும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் போது உண்மையிலேயே இது தமிழ்நாடு உலகெல்லாம் வாழும் தமிழருக்கெல்லாம் ஒரு அடையாள சின்னம். விஐடி நிறுவனம், அந்த நிறுவனத்தை நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என் நான்காவது நன்றியை, மானத்தையும், மகிழ்ச்சியும், வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.